வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீர் அறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்று இருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சான்ற பெருமக்களே, மார்கழி மாத தத்துவ சாரல் தொடர் நிகழ்விலே அருட்பேராற்றின் அன்பு குரலே கந்த புராணம் என்ற தலைப்பில் தொடர் நிகழ்ச்சியாக சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். இதில் இன்றைய தினம் அறிவு விரிவடைந்தால் அன்பும் கருணையும் ஓங்கும் என்ற தலைப்பிலே மகர்ஷி அவர்களின் கவியை சிந்திக்க இருக்கின்றோம். தத்துவங்கள் எத்தனை வகைகளில், எத்தனை கோணங்களில், எத்தனை மகான்களால் விளக்கப்பட்டிருந்தாலும் விளக்கப்பட்டாலும் அடிப்படை மைய கரு ஒன்று தான். திரும்ப திரும்ப அதையே தான் நம்ம சிந்திக்க வேண்டியிருக்கும். அனைத்திற்கும் மூலமாகிய தெய்வம், அறிவு, கருணை, இதுதான். ஒரு விளக்கத்திற்கும் இன்னொரு விளக்கத்திற்கும் என்ன பேதப்படுது என்றால், இந்த அடிப்படை கருத்துக்களை புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே கோணங்கள் மாறுபடும். எந்த கோணமாக இருந்தாலும் அது மையத்தை நோக்கித்தானே அமையும். அதனால் சொல்லக்கூடிய கவிகள், கருத்துக்கள் சிறிது மாறுபட்டிருந்தாலும் அதை விளக்கக்கூடிய சாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறை தத்துவம், இயற்கை தத்துவம், வாழ்க்கை தத்துவம், இதுதான். இதுக்கு மேலே தத்துவங்கள் ஒன்றும் கிடையாது. ஏன்னா தேவைகளே அதுதான். ஒரு இயற்கை அம்சங்களும் அதுதான். இதுக்கு அப்பாற்பட்ட ஒன்று எங்கேயும் கிடையாது. இதை அறிந்து கொள்ளக்கூடிய படித்தளங்களிலே மனிதரிடத்திலே மிக பெரும் அளவிலே பேதங்கள் உண்டு. ஏன்னா மனிதனுடைய அறிவு பிறப்பிலே துவங்கி இறப்பு வரைக்கும் உடல் சார்ந்த தேவைகளை நிறைவு செய்வது அடிப்படை. அதிலே தொடர்ந்து வளர்ந்து வாழ்ந்து முடிந்து போவதும் அது பொதுவான நீதியாக அமைந்து போனது. அதனால் அந்த பொருள் சார்ந்த வாழ்க்கை தேவைகளுக்கு உரிய அறிவை வளர்த்து கொள்வதிலே கூட சில ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த அறிவு நிலை, இன்றைக்கு இருக்கக்கூடிய அறிவு நிலை இரண்டை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு விஞ்ஞானம் மிக பெரும் அளவிலே வளர்ந்திருப்பதை எல்லோருமே ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். யாரும் மறுக்க முடியாது. விஞ்ஞானத்தால் கண்டுபிடிக்கப்பட்ட வாழ்க்கை வளங்கள், தொழில்நுட்பங்கள் ஏராளம். அதனால் பொருள் ரீதியான வாழ்க்கை எடுத்துக்கொண்டாலும் நம்முடைய முன்னோர்கள் காலத்தில் இருந்து தொடர்ந்து அந்த அறிவு வளர்ந்து கொண்டே தான் இருக்குது. இன்னும் எத்தனை வகையான வசதிகள் வர இருக்குதோ யாரால் கற்பனை செய்ய முடியும்? ஆனால் எதை சார்ந்து அது வளர முடியும் பார்த்தீங்கன்னா எல்லாமே உடல் சார்ந்த கருவிகளுக்கு துணை கருவிகள் தான்.
இதுவரைக்கும் வந்த விஞ்ஞான கருவிகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, இனி வர இருக்கின்ற விஞ்ஞான கருவிகள் எத்தனை வகையிலே வந்தாலும் சரி, இவையெல்லாம் எதை சார்ந்து நிற்கும் என்றால் மனித உடலுக்கு துணை கருவிகளாக மட்டுமே அமைய முடியும். கர்மேந்திரங்களுக்கும் ஞானேந்திரங்களுக்கும் உள்ள துணை கருவிகளே விஞ்ஞானத்தால் கண்டுபிடிக்கக்கூடிய கருவிகள். இதற்கு அப்பாற்பட்ட ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டால் அதை யாரும் அலட்சியப்படுத்திக்கவே மாட்டாங்க. உதாரணமாக தத்துவத்தை எடுத்துக்கங்களேன். தத்துவத்துக்கு எத்தனை பேர் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? உண்மையான ஆன்மீகத்திற்கு எத்தனை பேர் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? வழிபாட்டு முறைகளிலே கூட நிறைவு இருக்கிறதாக நமக்கு செய்திகளை பார்க்கும் பிரமிப்பாக இருக்கும். ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் போயிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பிரமிப்பாக இருக்கும். ஆனால் மக்கள் தொகையை எடுத்துக்கொண்டு ஒரு நிகழ்ச்சியிலையோ அல்லது ஒரு கோவிலுக்கோ போகக்கூடிய பக்தர்கள் எண்ணிக்கை ஒப்பிட்டு பார்த்திங்கன்னா இது ஒன்றுமே கிடையாது. இப்போ 10 லட்சம் பேர் சேர்ந்து ஒரு விழா நடத்துகிறோம் வச்சுங்களேன், இவ்வளோ பெரிய கூட்டம் அப்படிங்கிறோம். ஆனால் ஜனத்தொகை 120 கோடி இல்லை. இந்த 120 கோடியில் 10 லட்சம் பேர் கூட்டினது என்ன பெரிய மாற்றமாக என்ன? இல்லை. இது மாதிரி கொஞ்சம் சிந்தனை செய்து பார்த்தோம் என்றால் உடல் சார்ந்த தேவைகளுக்கு தான் பெரும்பான்மையான மனிதர்களால் முக்கியத்துவம் கொடுக்க முடியும். அவருடைய அறிவு நிலை அதுதான். அதற்கு நான் சொன்னது போல் அது சிற்றறிவாகவே எல்லை கட்டிய நிலையிலே இயங்கிக் கொண்டே இருக்கும். இந்த சிற்றின்பங்களுக்கு தேவையான வாழ்க்கை வளங்களை பெற வேண்டும் என்ற பெற்று அதை பாதுகாக்க வேண்டும் என்ற அறிவு பற்றறிவாக இருக்கும். இதெல்லாம் எந்தெந்த வகையிலே கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நுட்பங்களை சார்ந்து வருகின்ற போது அது கற்றறிவாக நிலைப்படும். இப்படி சிற்றறிவு, பற்றறிவு, கற்றறிவு என்ற 3 நிலைகளிலேயே பெரும்பான்மையான மக்களுடைய அறிவு நிலை நின்றுவிடும். நின்றுனா அது நிற்கிறதில்லை, அது வாழ்ந்து கொண்டு தான் இருக்கும். இந்த 3 நிலைகளில் வளர்கின்ற அறிவு வாழ்க்கையில் எதை கொடுக்கிறது என்று பார்த்தீங்கன்னா, உடல் சார்ந்த தேவைகளுக்கும் இன்பங்களுக்கும் ஒரு புதுமைகளை கொடுக்கும். ஆனால் ஆத்மார்த்தமான நிறைவை கொடுத்து விடுகிறதா அல்லது சிக்கல் இல்லாத சமுதாயத்தை உருவாக்கி இருக்கிறதா, யுத்தங்கள் இல்லாத உலகத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா என்றெல்லாம் தன்னை தாண்டி விரிந்து சிந்தித்து பார்த்தா அது இன்னும் வந்து சேரவே இல்லை. ஆதி மனிதனிலிருந்து இன்றைய மனிதன் வரைக்கும் பார்த்திங்கன்னா வாழ்க்கை வளங்களுடைய வெரைட்டி, அவருடைய தரம் மாறிக்கொண்டிருக்கிறதே தவிர அடிப்படை என்பது ஒன்றாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. உதாரணமாக ஆதி மனிதர்கள் எல்லாம் கைகளால் அடிச்சுக்கிட்டாங்க, பல்லால் கடித்தாங்க, காலால் உதைச்சாங்க. அப்புறம் கற்காலம் என்று கற்களை ஆயுதங்களாக அல்லது வாழ்க்கை கருவிகளாக பயன்படுத்தக்கூடிய அறிவை பெற்ற போது அதை கற்காலம் என்று சொல்லுகின்றோம். அப்போது அதை கொண்டு ஆயுதங்களை உற்பத்தி செய்து அதனால் அடிச்சுக்கிட்டாங்க. பிறகு உலோக காலம் என்று உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு உலோகங்களை கொண்டு அம்பு, வில்லு, ஈட்டி என்று கத்தி என்று கண்டுபிடிச்சு அதை வச்சு அடிச்சுக்கிட்டாங்க. பிறகு மனசுக்கு ஒரு சக்தி இருக்குது என்று கண்டபோது அஸ்திரங்கள், சஸ்திரங்கள் என்று சொல்லி அதை வச்சு அடிச்சுக்கிட்டாங்க. பிறகு விஞ்ஞானத்தால் அணுவை கண்டுபிடித்த போது அணுவுக்கு சக்தி இருக்கிறது என்று கண்டபோது அதை கொண்டு அணு கொண்டு AK-47, பேட்ரியாட்டு, ஸ்கட்டு, AK-109 அப்படின்னு புதுசாக வச்சு அடிச்சுக்கிறாங்க. ஆனால் ஒன்று மாறல பார்த்தீங்களா, அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அடிச்சுக்கிற மனசு மட்டும் மாறவே இல்லை. ஏன் அடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனையும் வரல. அப்போ எத்தனை வளர்ந்தாலும் இந்த வளர்ச்சியினால் நாம் பெற்றிருக்கின்ற சாதனைகள் என்ன என்று கொஞ்சம் சிந்தனை செய்து பார்த்தீங்கன்னா
முதல்ல கையில் அடித்ததுனால ஏதோ கொஞ்சம் வலிக்கும் அதோடு போயிடுச்சு. அதில் கல்லாலையும் உலோகங்களாக அடித்த போது அது மாதக்கணக்கில் வைத்தியம் பார்க்கறதுக்கு ஆச்சு. இப்போ வைத்தியமே பார்க்க முடியாமல் போச்சு. ஏன்னா வெடிச்சாலும் பீஸ் பீஸ் ஆயிரும். அப்புறம் எங்கே சேர்த்து வச்சாங்க கூட உருவம் தராது. அதனால் சிதறிப்போன வாழ்க்கை, சிதறிப்போன சடலங்கள், இது யார் ஒருங்கிணைச்சு கொடுக்க முடியும்? அதனால் மனிதனுடைய தொழில் சார்ந்த அறிவு விரிவடைகின்ற வரைக்கும் பிரச்சனைகளும் வளர்ந்து கொண்டே தான் போகும். அதை ஓஷோ அருமையாக சொல்கிறாரு, நாட் ஓன்லி யுவர் நாலேஜ் க்ரோஸ், யுவர் இடியாட்டிசம் ஆல்சோ க்ரோஸ் அலாங் வித். மனுஷங்க அறிவு மட்டும் வளர்ந்துருக்குது, கொழுப்பு வளர்ந்துருக்கு, அறியாமை வளர்ந்துருக்குது. அப்போ அந்த அறிவை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? அதுக்கு மேலே கொழுப்பு இருக்குது, அறியாமை இருக்குது. அப்போ அதுக்கு தகுந்த சிக்கலை தான் உருவாக்கும். அதனால் அறிவு என்பது 5 வகையில் மகர்ஷி விளக்குறாங்க. அதாவது இன்ஸ்டிங்க்ட், இன்டெலிஜென்ஸ், நாலேஜ், இன்ட்யூஷன், விஸ்டம். 5 நிலைகள். இன்ஸ்டிங்க்ட் என்பது இயல்பறிவு. அது மனிதனுக்கு மட்டுமல்ல, ஒரு எறும்புகள் எடுத்துக்கொள்ளுங்களேன். 2 நாள் கழித்து வரப்போகிற மழைக்கு இன்றைக்கே அது ஏற்பாடு செய்து கொள்ளும். அப்போ அதுக்கு தன்னை காத்து கொள்ள வேண்டும் என்ற அறிவு அங்கே இல்லைன்னா 2 நாள் கழித்து வரப்போகிற மழை எப்படி உணர்ந்து கொள்ள முடியும்? அதே போல் ஒவ்வொரு பொருளுக்குள்ள அறிவு இருக்கும். அதை மகர்ஷி அழகாக ஒரு கவிதை சொல்கிறாங்க, உணர்ச்சியாய் சிந்தனையாய் உள்ளதே அறிவென்று உணர்ந்திருந்தேன் பல நாள். மேலும் உண்மை விளங்க உணர்ச்சிக்கு முன்னம் விண்ணில் ஒழுங்காற்றலாய் இயங்கும் உனது திருநிலையும் அறிவே என உணர்ந்தேன். அந்த அறிவு ஜீவன்களுக்கு முன்பும் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் பேட்டர்ன், ப்ரிசிஷன், ரெகுலாரிட்டி. ஒவ்வொரு கோளிலும் ஒவ்வொரு இயக்கத்திலும் தன்மை, துல்லியம், இயக்க ஒழுங்கு என்ற நீதியிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறதே அதுவும் அறிவு தான். அதனால் ஜீவனிடத்தில் வெளிப்படுகின்ற அறிவு அதுக்கு இயல்பு என்று சொன்னாங்க. இயல்பாகவே தெய்வத்திலிருந்து வரக்கூடிய ஆற்றல். அந்த இயல்பறிவை மேலும் அதை கூர்த்தீட்டி பட்டை தீட்டி இயற்கை வளங்களை வாழ்க்கை வளங்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையிலே அதை திறமைப்படுத்துகின்ற போது இன்டெலிஜென்ஸ், ஐக்யூ என்று பேருங்க. அது தேர்ந்த அறிவு. அந்த தேர்ந்தர் என்ன பண்ணுது அப்படின்னா, இன்னொரு வார்த்தை சொல்ல, பர்ஸ்பிகாசிட்டி. இந்த பர்ஸ்பிகாசிட்டி என்ற ஒரு ஆங்கில வார்த்தைக்கு தமிழில் சரியான வார்த்தை சொல்லணும்னா ஒரு வார்த்தையில் முடியறதில்லை. நுண்மா நுழை புலன் அறிவு என்று சொல்கிறார் மகர்ஷி. நுண்ணிய மாண்புமிக்க நுழைந்து கூர்ந்து நுண்ணுகி ஆராயத்தக்க திறம் வாய்ந்த அறிவு. நுண்மா நுழை புலன் அறிவு. அந்த அறிவு தான் இன்றைக்கு இந்த அளவுக்கு விஞ்ஞானத்தை உயர்த்திருக்கிறது, வாழ்க்கை வளங்களை கொடுத்திருக்கிறது. அந்த அறிவு ஒவ்வொரு மனிதனிடத்திலேயும் அவருடைய சிந்தனையை ஒட்டி வளர்ச்சி பெறும். இப்போ மருத்துவத்திலே சிந்தித்த ஒரு மனிதனுடைய அறிவுக்கு பொறியியல் தெரியுமான்னா அது தெரியாது. பொறியியலை பற்றி படித்த ஒரு மனிதனுக்கு கேட்ரிங் டெக்னாலஜி பொறியியல் தானே, அவருக்கு பொறியியல் பற்றி தெரியுமானா தெரியாது. அப்போ அந்தந்த துறைகளில் அறிவை செலுத்துகின்றான். ஆனால் அனைத்து துறைகளையும் இணைத்து ஒரே மனிதனால் கற்றுக்கொள்ள முடியுமான்னா ஆயுசு பத்தாது. அவ்வளவு ரகசியங்கள், இயற்கை தத்துவங்கள் நிறைந்து கிடக்கின்றன. அப்போ என்ன பண்ணுறாங்க,
வாழ்க்கைக்கு தேவையான அளவுக்கு அனைத்து துறைகளில் உள்ள அறிவிலே கொஞ்சம் கொஞ்சம் அதை பயன்படுத்திக் கொள்கின்றான். இப்போ எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் எல்லாம் தெரிஞ்சுங்க அவசியமே இல்லை. 2 ஒயர் வச்சு பல்பு போடுற அளவுக்கு எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா? ஸோ அது ஒரு சாதாரண அறிவு. இதுபோல் எந்த ஒரு அடிப்படை வாழ்க்கை தேவையில் இருக்கிறதோ அதை நிறைவு செய்து கொள்ளக்கூடிய வகையிலே பல துறைகளில் இருந்து அறிவை பெற்றுக்கொள்கின்றோம். அது எங்கேருந்து கிடைக்குது? அந்தந்த துறையில் யார் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்களோ அவரிடத்திலிருந்து வாங்கிக் கொள்கிறோம். அதுக்கு என்று சில இடங்களை அமைத்து கொண்டோம். அதுதான் ஸ்கூலு, காலேஜு, இப்படியெல்லாம். அப்போ அந்த அறிவுக்கு என்ன பேர் என்றால் நாலேஜ். நாலேஜ் இஸ் நத்திங் பட் லெஜர் ஆஃப் நோயிங்ஸ். பல விஷயங்களை தெரிந்து கொள்கின்ற அறிவு. அப்போ அந்த பல விஷயங்களிலே தேர்ச்சி பெற்றவர்கள் இணைந்து தெரியாதவர்களுக்கு வெளிப்படுத்துகின்ற போது காலேஜ் இஸ் எ பிளேஸ் வேர் யூ கேன் கெட் கலெக்டிவ் நாலேஜ். ஒரு லெக்சர் கெமிஸ்ட்ரி நடத்துவார், இன்னொரு லெக்சர் பிசிக்ஸ் நடத்துவார், இன்னொரு லெக்சர் மேத்தமெட்டிக்ஸ் நடத்துவார். ஆனால் பையனுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் எல்லாத்தையும் மாஸ்டர்னா கிடையாது, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். இதுபோல் மற்றவருடைய அறிவை கடன் வாங்கி தன்னுடைய அறிவை வளர்த்து கொள்ளுவது, அந்த கற்றறிவு என்பது இங்கே நாலேஜ். ஆனால் இதெல்லாம் தாண்டி விஞ்ஞானத்திற்கே எட்டாத உண்மைகளையும் மனிதனால் உணர்ந்து கொள்ள முடியும். என்ன நடந்திருக்கும் அப்படின்றத அங்கே பார்க்காமலேயே நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எப்படின்னா இன்ட்யூஷன், உள் உணர் அறிவு. இந்த உள் உணர் அறிவு என்பது அந்த உள்ளுக்குள்ளாகவே உணர்வது என்றால் நமக்குள்ளாக உணர்வது, மனிதனுடைய அறிவுக்குள்ளாகவே வந்து மோதுகின்ற இயற்கை உண்மைகள். இது எப்படி வரும் அப்படின்னா, மனிதனுடைய அறிவு பிரபஞ்ச அறிவோடு இணைகின்ற போது எப்படி இணையும்? இந்த அறிவின் வேகமும் பிரபஞ்ச அறிவின் வேகமும் சமமாகின்ற போது. பிரபஞ்ச அறிவுக்கு தீட்டா ஃப்ரீக்வன்சி 7 முதல் 4. நம்முடைய அறிவு 1 முதல் 40 வரைக்கும் போகும் மனம் என்ற வேகத்தில். அப்போ அந்த வேகம் குறைந்து 7 முதல் 4 என்று வருகிற போது இந்த மனதிலே, இந்த சிற்றறிவிலே பிரபஞ்ச அறிவோடு இணைப்பு ஏற்படும். அந்த இணைப்பு ஏற்படுகின்ற போது நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை முன்கூட்டியே தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு உள் உணர் அறிவு, டெலிபதி, கிளேர்வாயன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதாவது எங்கேயோ நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை இங்கிருந்தே சொல்கிறது. எப்போ நடக்க போகின்ற நிகழ்ச்சிகளை தீர்க்க தரிசனமாக இன்றைக்கே எடுத்து சொல்லுவது. இப்படி இதெல்லாம் இந்த பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய இயற்கை விதிகள். ஒரு செயலுக்கு இன்ன விளைவு இந்த காலத்தில் வரும் என்ற விதி இருக்கிறது. அந்த விதியை பிரபஞ்ச அறிவோடு இணைந்து நின்று காண்கின்ற அறிவின் சிறப்பு இன்ட்யூஷன். இது எல்லாருக்கும் வருமா அப்படின்னா, ஒரு சிலருக்கு பேய் பிடிச்சா வரும். அந்த பேய் பிடிச்சிருக்கணும் நமக்கு தெரியாது. ஏதோ சொன்னாங்க, அருள்வாக்கு நடக்குதுன்னு சொன்னோடனே அவர் மகானாக்கிடுவோம். அப்புறம் 5 ரூபா டிக்கெட்டு, 25 ரூபா டிக்கெட்டு, 100 ரூபா டிக்கெட்டு, 500 ரூபா டிக்கெட்டு, 10,000 டிக்கெட்டு. 5 ரூபா டிக்கெட் போடுற போது 100க்கு 95 நடந்துடும். 100 ரூபா டிக்கெட் போடுற போது 100க்கு 80 நடக்கும். 500 ரூபா டிக்கெட் போடுற போது 100க்கு 50 நடக்கும். 10,000 டிக்கெட் போடுறது ஒன்றும் நடக்காது. அந்த பழைய பிராண்ட்லேயே போல போட்டுக்கிட்டு இருக்கும். யோசனை பண்ணி பார்த்துங்க யார் யாரெல்லாம் ஓட்டிகிட்டு இருக்காங்கன்னு. இப்படி மனிதனுக்கு அந்த உள்ளுணர் அறிவுக்கும் பேய் பிடிச்சதுக்கும் வித்தியாசம் தெரியாததுனால அது கொஞ்ச நாள் நிற்கும் இல்லையா. அந்த பேய் மழை பிறப்பு கூடவா இருக்கும், அது கொஞ்சம் போயிடும். கொஞ்ச நாள் இருந்துட்டு அது போயிடுச்சுன்னா இங்கே வேலை செய்யாது. இப்படியும் சில இயற்கையில் சில ஆற்றல் உண்டு.
அதை பெறக்கூடிய வழிவகைகளும் உண்டு. ஆனால் எது நிரந்தரமானது என்றால் இதெல்லாம் தாண்டி சமூகத்திற்கு வழிகாட்டக்கூடிய வகையிலே இயற்கை ரகசியங்களை தெளிவாக எடுத்து விளக்குகின்ற இறை நீதி செயலுக்கு விளைவாக இருக்கிறது என்பதை எடுத்து மக்களுக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் எந்த விதமான காம்ப்ரமைஸ் என்ன சொல்லலாம் அதுக்கு ஈடு இல்லாது அதை தெளிவாக எடுத்துரைக்கக்கூடிய பக்குவம் அது யாருக்கு வரும்னா ஞானிகளுக்கு மட்டுமே அந்த பக்குவம் வரும். அதை விவேகானந்தர் சொல்லுவார், they declare the noblest truth to the mankind without any fear and compromise. அதுதான் தீர்க்க தரிசனம். அதனால் இந்த உள் உணர் அறிவு ஏற்கனவே வாழ்ந்து முடிந்த ஆத்மாக்கள் மூலமாகவும் சில சமயங்களில் தொற்று ஏற்படும், அல்லது மனிதன் தவ பயிற்சிகளால் பக்குவமடைகின்ற போதும் வெளிப்படும். தவநிலையும் தாண்டி தானே அதுவாக மாறுகின்ற நிலை, நடமாடும் தெய்வமாகவே மாறிய நிலை, அந்த நிலையிலையும் வரும். ஆனால் இந்த வேறுபட்ட நிலைகளிலே வரக்கூடிய விளக்கங்களுடைய தரம் பார்த்தீங்கன்னா, அந்த முதல் தரம் இருக்க ஞானிகள் they declare the noblest truth. இன்றைக்கு காலத்திலே மனிதன் அறிவுக்கு எட்டாத கற்பனைக்கே எட்டாத கருத்துக்கள் கூட வரும். பல விஷயங்கள் அவனால் ஏற்றுக்கொள்ளக்கூட முடியாது. ஆனால் அந்த கருத்துக்கள் காலத்தால் வாழ்க்கை நெறியாக மாறிவிடும். அது அந்த வெளிப்படுத்தப்பட்ட காலத்துக்கு பொருந்தாக இருக்கலாம். உதாரணம் பார்த்தீங்கன்னா, ராமாயணத்தில் தசரதனுக்கு 60,000 மனைவின்னு ஒரு கோட்பாடு கொடுத்தார். ஆனால் ராமனுக்கோ ஏகபத்தினி விரதன் என்று சொல்லி ஒரு மனைவி என்ற கோட்பாட்டை கொடுத்தார். ஒருவனுக்கு ஒருத்தி என்ற நீதியை அறிமுகப்படுத்திய மகான் வால்மீகி. எதுக்கு அறிமுகப்படுத்தினாங்கன்றது சமீப காலம் வரைக்கும் யாரும் சிந்திக்கலை. இந்த வினாடி வரைக்கும் பெரும்பாலான மக்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த கோட்பாட்டை நீங்கள் எல்லா ஆட்டோலையும் பஸ்லையும் பார்க்கலாம். என்ன கூட வார்த்தை சேர்த்துருப்பாங்க, ஒருவனுக்கு ஒருத்தி என்ற திருமண உறவே எய்ட்ஸை தடுக்கும் மருந்து எழுதியிருப்பான். ஸோ ராமாயணம் ஒருவனுக்கு ஒருத்தி நிறுத்திக்கிச்சு. இப்போ விஞ்ஞானம் அதை இணைச்சி எய்ட்ஸுக்கு மருந்துன்னு சொல்லியிருக்குது. எய்ட்ஸுக்கு மருந்து தான் அது. அப்போ சொல்லப்பட்ட காலத்தில் யாருக்கும் புரியலை, தொடர்ந்து வந்த காலத்தில் யாரும் சிந்திக்கலை. ஆனால் இப்போ நடைமுறை என்ன, தீர்வு என்ன என்றால் ஒருவனுக்கு ஒருத்தி தான் பாதுகாப்பு என்பது தீர்வு. ஆனால் இடைப்பட்ட காலம் எத்தனை வருஷங்க? சில 1000 ஆண்டுகள். குத்துமதிப்பாக சொல்லாமே தவிர எத்தனை வருஷம் யாருன்னு கணக்கெடுக்கலை. அப்போ சில 1000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய கருத்து இன்றைக்கு வாழ்க்கை நெறியாக போதிக்கப்படுகிறது. இன்னும் மாறல, போதிக்கப்படுகிறது, அவ்வளோதான். இது மாறுவதுக்கு இன்னொரு கொஞ்சம் காலமாகும். அதுக்கு என்ன பண்ணி ஆகணும்? முதல்ல சினிமா மூடணும், சினிமா துறையை இழுத்து மூடணும். அப்புறம் இந்த டிவி ப்ரோக்ராம் கொஞ்சம் கட் பண்ணணும், சென்சர் பண்ணிட்டு அப்புறம் சரியாக வந்துடும். அப்புறம் பத்திரிக்கை வந்துடலாம். அதனால் சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் காலம் கடந்தும் ஒரு வாழ்க்கை நெறியாக வருகிறது என்றால் அதுதான் தீர்க்க தரிசனம். அது உயர்ந்த ஞானிகளுடைய அறிவு நிலை. அந்த நிலைக்கு போகணும். அதுதான் அறிவு விரிவடைந்த நிலை. அந்த விரிவடைந்த நிலையில் என்ன வெளிப்பாடுகள் என்றால் அன்பும் கருணையும். அதாவது நாம் சொல்கிற கருத்து யாரும் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு வால்மீகிக்கு தெரியும். கீதையின் கோட்பாடுகளை வெளிப்படைய சொன்னால் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்கன்றது வியாச பகவானுக்கு தெரியும்.
பைபிளின் கோட்பாடு வெளிப்படையாக சொன்னால் தான் விழுகுன்றது இயேசுவரனுக்கு தெரியும். விழுந்தே இல்லை, சிலுவையில் ஏற்றி போட்டு இப்போ வந்து கொண்டாடிட்டு இருக்கிறோம் குட் ஃப்ரைடே. இதுபோல் சில தீர்க்க தரிசனமாக பெறக்கூடிய கருத்துக்களை வெளிப்படையாக சொன்னால் பரிசு என்னன்றது தெரியும் மகான்களுக்கு. ஆனாலும் அதையும் தாண்டி சில கருத்துக்களை ரகசியார்த்தமாகவாவது வெளிப்படுத்திட்டு போகிறாங்க அப்படின்னாக்க காரணம் என்ன? இந்த சமுதாயத்தின் மீது வைத்திருக்கின்ற அன்பு கருணை தான் காரணம். என்றைக்காவது ஒரு நாள் யாராவது ஒருத்தராவது இதை சிந்திக்க மாட்டாங்களா? அப்போ இந்த இயற்கை உண்மை வாழ்க்கை நெறியாக மாறாதா என்ற ஒரு அன்பின் கருணையின் வெளிப்பாட்டின் காரணமாகத்தான் தான் உணர்ந்த இயற்கை சத்தியங்கள் எல்லாம் அவங்க நூல்களாக எழுதி வைத்தாங்க, ரகசியார்த்தங்களாக எழுதி வைத்தாங்க. மறை என்றாலே மறைந்திருக்கின்ற ரகசியங்கள். அந்த மறைந்திருக்கின்ற ரகசியங்களை பற்றி சொல்லக்கூடிய விளக்கங்களுக்கும் மறை என்று வார்த்தையை பயன்படுத்தினாங்க. ஸோ மறை நூல், அதுக்கு வேதம் என்று ஒரு வார்த்தை சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க. ஸோ வேதங்கள் என்றால் ரிக் யஜுர் சாம அதர்வன. ஆனால் இதெல்லாம் எதை சொல்லுகிறது என்றால் மறை பொருட்களை பற்றிய விளக்கங்களை சாதாரண மனிதர்களும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே எடுத்து சொல்லப்பட்ட கருத்துக்களே வேதங்கள். அதனால் இதெல்லாம் சிந்தித்து தெரிந்து கொள்ள வேண்டிய அறிவு திறம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருக்குது. ஆனால் அதை பயன்படுத்த வேண்டிய தேவை வருகின்ற பொழுது தான் பயன்படுத்துவோம். அப்போ சமுதாயத்தில் இன்றைக்கி உள்ள தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடல் சார்ந்த தேவைகளுக்கு கிட்டத்தட்ட நிறைய நிலைக்கு வந்துட்டோம். இதுக்கு மேலே ஒன்று கண்டுபிடிச்சு உடம்பை கெடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கிற அளவே உடம்பை வந்து மேக்ஸிமம் கெடுக்கிற அளவுக்கு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்தது என்ன கண்டுபிடிக்க வேண்டியிருக்குன்னா, இத்தனை வியாதிகளுக்கும் தீர்வு கண்டுபிடிக்கணும், இருக்கின்ற அத்தனை சிக்கல்களுக்கும் தீர்வு கண்டுபிடிக்கணும். இதுதான் என்ன அறிவு சிந்திக்க வேண்டிய அடுத்த கட்ட முயற்சி. அப்போ இந்த சிக்கல்களுக்கும் வியாதிகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் எது தீர்வாக வரும் என்றால், ஆன்மீகத்தை பற்றிய அறிவு தான் இதுக்கு தீர்வாக வரும். அப்போ அறிவை அறிகின்ற பயிற்சி முறைகளுக்கு வரணும். அதனால தான் ஆன்மீகத்தை நோக்கி மனிதனுடைய மனம் திரும்பி கொண்டிருக்கிறது. அதில் கொஞ்சம் அந்த அறிவினுக்கு தகுந்த மாதிரி நிற்கும். வெறும் சடங்கு சம்பிரதாயங்களை நம்புபவர்களும் இருப்பாங்க. அதை நம்பி அதிலிருந்து கொஞ்சம் சிந்தனையில் உயர்ந்து இதுக்கு காரணக்காரங்க என்ன என்று தேடுபவர்களும் இருப்பாங்க. அந்த தேடலிலே இன்னும் ஆழமாக போய் அதுக்குரிய விளக்கங்களை பெற்றவர்களும் இருப்பாங்க. அந்த விளக்கங்களை பெற்றவர்களிலேயும் அதை தெளிவாக புரிந்து கொண்டு அதை வாழ்க்கையை பின்பற்றக்கூடிய பக்குவத்தை பெற்றவர்களும் இருப்பாங்க. அந்த பக்குவத்தை பெற்ற பிறகு அதை பலன் அடைந்தவர்களும் வருவாங்க. அந்த பலன் பெற்றவர்கள் மக்களுக்கு வழிகாட்டுவாங்க. இப்படி அறிவு எத்தனை படித்தளங்களிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வியப்பாகத்தான் இருக்கும். மறைவாக மாந்தருள்ளே அறிவாக உளனி மகர்ஷர் கவியில் சொல்கிறாங்க. மண்ணுலகில் மக்களிடம் பரவவிடல் வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அடங்கியிருக்கின்ற அறிவு தான் சிக்கலையும் உருவாக்கியது, சிக்கலை தீர்ப்பதற்கும் சிந்தனை செய்கிறது. அறிவு சிக்கலை உருவாக்குமா? அறிவு நிலையில் உருவாக்கலை, அது புலன்களிலே வெளிப்பட்ட நிலையிலே மனநிலையிலே உருவாக்கியது. மனம் சிக்கலை உருவாக்கும். மனம் உருவாக்கிய சிக்கல்களை தீர்ப்பதற்கு எது துணை செய்யும் என்றால் அறிவு தான் துணை செய்யும். அறிவின் துணை கொண்டு சிக்கல் தீர்ந்த பிறகு மனசு என்ன பண்ணும்? மறுபடியும் புதிய சிக்கலை உருவாக்குவதற்கு தயாராகிடும். இதுதான் கீதையில் சொன்ன தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. ஸோ சிக்கலை உருவாக்குவதும் சிக்கலை நீக்குவதும் ரெண்டும் அறிவே தான். ஒன்று எதிர்நிலை, இன்னொன்று உள்நிலை. ஒன்று ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், இன்னொன்று அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்.
அதனால் இந்த அறிவை அவருடைய இயல்பு நிலையிலே விரிவடையக்கூடிய வகையிலே வாழ்க்கை செயல்பாடுகள் அமைத்து கொள்ள வேண்டும். அதுக்கு தக்க குருவின் மூலமாக அந்த ஞானத்தை பெற வேண்டும். அப்படி இந்த கவியில் முதல் வரி, பெரியக்க மண்டலத்தில் பெரிய பெரும் கோள்கள், பிறப்பு இறப்பு இடை மனிதன் பிற உயிர் அனைத்தும் சீரியக்க ஆற்றல் காந்த சிறப்பு என உணர்ந்தால் செத்து போகவே பிறந்து வாழும் மனித வாழ்வில். அதாவது காந்த தத்துவத்தை தெளிவாக உணர்கின்ற போது காந்தம் என்பது ஒரு இன்ஸ்டன்ட் கன்வர்ஷன். அது நிலைத்த பொருள் அல்ல, அழியும் பொருள். அந்த அழிவுக்கு முன்பாக என்ன ஆகுதுன்னா தன்மாற்றம் அடைந்து அழியும். அது எப்படின்னு சொன்னால், இந்த விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும், வெட்டில் பூச்சி வந்துடும். அந்த வெட்டில் பூச்சியாக இருந்ததுன்னா சாகாது. அது என்ன மாறணும்? புழுவாக மாறணும். புழுவாக மாறணும், செத்து போயிடும். அப்போ என்ன பண்ணுது? அந்த வெட்டில் பூச்சி விளக்கை நோக்கி வருது. விளக்கு மேலே மோதின உடனேயே அந்த சூட்டில் ரக்கை விழுந்துடும். ரக்கை விழுந்த உடனே அது மறுபடியும் சின்ன புழுவாக மாறி போயிடும். ஒரு தூந்து போக பார்க்கும், அந்த வெப்பத்தில் செத்து போயிடும். இதுபோல் காந்தம் தன்மாற்றம் அடைந்து முடிஞ்சு போயிடும். ஆனால் இதில் என்ன ஒரு நுட்பம்னு பார்த்தீங்கன்னா, அது முடிகிறதை தவிர திரும்ப திரும்ப தோன்றிக்கொண்டே இருக்கும். அது முடிந்தது தோன்றுவது மட்டும் இல்லை, புதிதாக உருவாகி கொண்டே இருக்கும். இதான் எனக்கு புராணங்களை பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான அரக்கர் உருவானாங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அழிக்கின்ற திறமுடையதெல்லாம் தோன்றிக்கொண்டே இருக்கும். எப்படின்னா, இப்போ பல்ப் எரியுது, வெளிச்சம் தெரியுதுங்க. ஆனால் அந்த ஒயருக்குள்ளாக தொடர்ந்து ஒரு சக்தி வந்துக்கிட்டே தானே இருக்குது. கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். கரண்ட் அப்படின்னா தொடர் இயக்கம் என்று பொருள். தொடர்ந்து இயங்குவது எது என்றால், அதுக்குள்ளே இருக்கின்ற ஆற்றல் தொடர்ந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்குது. எங்கேருந்து? பவர் ஸ்டேஷன் வந்துகிட்டே இருக்குது. எது வருதுன்னு பார்த்தீங்கன்னா, தன்மாற்றம் அடைகின்ற தரம் காந்தத்துக்கு தான் உண்டு. அந்த எலக்ட்ரிக் கேபிள், அந்த ஒயர் மூலமாக பார்த்தீங்கன்னா, ஒயர் எப்போ அப்படியே தான் இருக்குது. வீடு கட்டும்போது போட்ட ஒயரு 20-30 வருஷம் அப்படியே தான் இருக்குது. அது மாற்றும் போதும் பார்த்தீங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல அது ஷார்ட் சர்க்யூட்டாக எரிஞ்சிருக்கும், அவ்வளோதான். மற்ற இடத்துல ஒயர் நல்லா தான் இருக்கும். அப்போ எத்தனை வருஷமும் அதுக்குள்ளே ஓடிட்டு இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அப்படிங்கிறோம். ஆனால் கரண்ட் என்ற வார்த்தைக்கு தொடர் இயக்கம் என்ற பொருள். தொடர் இயக்கம் என்றால் இயங்குவது எது என்ற ஒரு கேள்வி வரும். தொடர் இயக்கம் என்றால் இயங்குவது எது? அதுதான் காந்தம். பௌதிகங்களிலிருந்து எடுக்கப்படுகின்ற காந்த ஆற்றல் தான் அது கம்பிகள் வழியாக செலுத்தப்பட்டு பல்ப் வழியாக, ஃபேன் வழியாக, உபகரணங்கள் வழியாக தன்மாற்றம் அடைகிறது. அப்போ தொடர்ந்து தன்மாற்றம் அடையுது அப்படிங்கிறத எங்கே பார்க்கலாம்? மீட்டரில் பார்க்கலாம். ரீடிங் பார்த்தா இத்தனை யூனிட் எரிஞ்சிருக்கு அப்படிம்பாங்க. இதுபோல் காந்தம் என்பது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும், தோன்றிக்கொண்டே இருக்கும், அழிந்து கொண்டே இருக்கும். அப்போ அது ஒரு இன்ஸ்டன்ட் கன்வர்ஷன். எப்படி ஆறு என்று சொல்லுகின்றோம், ஆனால் குறிப்பிட்ட புள்ளியில் இருக்கின்ற நீர் ஒரே நீர் தானா என்று சிந்தனை செய்தீங்கன்னா இல்லை, வந்துகிட்டும் இருக்குது, போய்கிட்டும் இருக்குது. குறிப்பிட்ட புள்ளியில் நிரந்தரமாக நீர் இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறது. இது போல தான் காந்தம். அதனால் காந்தம் என்பது தன்மாற்றம், அதாவது தோன்றி இருந்து முடிந்துகின்ற குறுகிய காலத்திற்குள் முடிகின்ற ஆற்றல். எவ்வளோ குறுகிய காலம்னா அதுக்கு மார்க்ஸ் ஒரு கணக்கு சொல்கிறாங்க. காலத்தின் நுண்ணழகு கண் சிமிட்டும் நேரம், கணக்கு இல்லை 2 அதிர்வுக்கு இடை அமையும் தூரம்.
அவ்வளோ குறுகிய காலத்திலே தன்மாற்றம் அடையக்கூடிய வலிமை வாய்ந்தது காந்தம். அப்போ என்ன ஆகுது, வாழ்க்கையே கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. அப்போ செத்து போகவே பிறந்து வாழும் மனித வாழ்வு, இது ரொம்ப முக்கியமான கருத்துங்க. நீங்கள் தத்துவங்களே பார்த்தீங்கன்னா, மனிதனாக பிறந்து வாழ்க்கை சுவைபட அனுபவிக்கணும் என்ற ஒரு கோட்பாடு உண்டு. லைஃப் இஸ் டு என்ஜாய். அதுவே வாழ்க்கையை அழகாக அமைத்து கொள்வது என்ற ஒரு அந்த ப்ரெசன்டேஷன் பரிமாணம் உண்டு. ஆனால் இந்திய தத்துவத்திலே பெரும்பான்மையான தத்துவங்களுடைய சாரம், மைய கருத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா நிலையாமை. வேத காலத்திலிருந்து இன்று வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான தத்துவங்கள் நிலையாமையைத்தான் போதிக்கின்றன. இருப்பது பொய், போவது மெய் என்று பட்டினதார் கவிதை சொல்கிறார். பொய் உடலை மெய் என்று நம்பி என்றெல்லாம் பல சித்தர் பெருமக்கள் பாடியிருக்கின்றாங்க. அதனால் எந்த தோற்றமாவது இந்த பிரபஞ்சத்தில் நிலைத்திருக்க முடிகிறதா அப்படின்னா விஞ்ஞானமே சொல்லுகிறது, மாற்றமே நிலையானது. சேஞ்ச் அலோன் இஸ் பர்மனன்ட் இன் தி யூனிவர்ஸ். பிரபஞ்சம் முழுவதும் தொடர்ந்து மாறுகின்ற நிகழ்வுக்கு அந்த நிகழ்ச்சி தான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் எந்த தோற்றமும் அப்படியே இல்லை. போன வினாடி பார்த்த உலகம் வேறு, இப்போ இருக்கிற உலகம் வேறு, அடுத்து வரக்கூடிய உலகம் வேறு. ஏன்னா இந்த ஒரு கண நேரத்திற்குள் எத்தனையோ மாற்றங்கள் உலகத்தில் நடந்துடும். இந்த பூமி சூரியனை சுற்றி வர வேகம் என்னங்க, மணிக்கு 65,000 மைல். அப்போது ஒரு வினாடிக்குள்ள எத்தனை மைல் தாண்டி இருக்கும் பாருங்க, இல்லையா? அப்போ எந்த ஒன்றாவது இருந்த நிலையிலே இருந்த இடத்திலே இருக்க முடியுமா? முடியாது. அதனால் மாற்றமே நிலையானது. தொடர்ந்து நிகழ்கின்ற நிகழ்ச்சி தான் நிலையே தவிர அந்த நிகழ்ச்சிக்கு உட்பட்ட தோற்றங்களும் ஜீவன்களும் நிலை அல்ல. ஆனால் காந்த தத்துவத்தை தெளிவாக ஆழமாக உணர்ந்து விட்டால் எல்லாமே அழிவது தான், நிரந்தரம் எதுவுமே கிடையாது. அதற்கு என்ன வேணும்னா இந்த பிரபஞ்சத்தை பற்றி அறிய வேணும். நிலைத்த ஒன்று எது என்றால் இறைநிலை தான். அதுக்கு இறை நிலை என்று வார்த்தை சொன்னாங்க. இறைந்து கிடப்பதும் நிலைத்திருப்பதும் எல்லா இடத்துக்கும் அதுதான் இருக்குது, அது இல்லாத இடமே இல்லை. நிலைத்திருப்பதும் அது ஒன்றே தான். அப்போ எது இங்கு அழிகிறது என்றால் அந்த நிலைத்த ஒன்றில் இருந்து எழுகின்ற மாற்றங்களே அழிகின்றன. நிலைத்த ஒன்றில் இருந்து எழுகின்ற மாற்றங்களே அழிகின்றன. நிலையிலே அழிவு இல்லை. அதனால் பேரியக்க மண்டலத்தில் பெரிய பெரிய பெரும் கோள்கள், எவ்வளவு பெருசுனா மெகா, அவ்வளவு பெரிய பெரிய கோள்கள்லாம் நட்சத்திரங்கள் எல்லாம் மிதந்து உருண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றன. கோள்களுக்கும் பிறப்பு உண்டு, அதுவும் ஒரு காலத்தில் முடிந்து போவது உண்டு. இப்போ விஞ்ஞானம் என்ன சொல்கிறாங்க, இந்த பூமி ஒரு காலகட்டத்தில் நெருப்பு குழம்பாக மாறிவிடும் சொல்கிறாங்க, முடிஞ்சு போயிடும், சூரியனோடு ஐக்கியமாகிவிடும். ஆனால் அதுக்கு சில கோடி ஆண்டுகள் ஆகும். அப்பா, நாம் தப்பிச்சோம், நம்ம சந்ததியும் தப்பிச்சது. ஏன்னா சில கோடி ஆண்டுகள்னாக்கா நம்ம சந்ததியும் தப்பிச்சது. அதனால் கோள்களே அழிகின்ற போது அந்த கோள்களில் தோன்றுகின்ற ஜீவன்கள் நிரந்தரமாக எங்கே இருக்க முடியும்? இல்லையே, அனைத்தும் அழிவுக்குட்பட்டவை தான். அதனால் பிறப்பு இறப்பு இடை மனிதன் மற்ற உயிர்கள் எல்லா ஜீவன்களுக்கும் பிறப்பு உண்டு, முடிவு உண்டு. இடைப்பட்ட காலத்தில் ஒரு சின்ன வாழ்க்கை அனுபவங்கள், அவ்வளோதான். இதற்கு காரணம் என்ன என்றால் சீர் இயக்க ஆற்றல் காந்த சிறப்பு என உணர்ந்தால்.
இந்த தோற்றங்கள் உருவாவதற்கும் அது வளர்ந்து முதிர்ந்து தளர்ந்து முடிந்து போவதற்கும் அடிப்படை என்ன என்றால், அது வளர்வதற்கு ஈர்த்து பிடிச்சா தானே வளரும். இப்போ ஒரு மணியை கோத்துட்டோம், அந்த மணியோடு இன்னொரு மணியை கோக்குறோம். அப்போ அந்த 2 மணிகளும் ஈர்த்து வைக்கிறதுக்கு உள்ள ஒரு நரம்பு இருந்தால் தானே இழுத்து வைக்க முடியும், இல்லைங்களா? இப்போது நீங்கள் எண்ணெயை கொதிக்குது, கடலை மாவில் பூந்தி போட்டு எடுத்தாச்சு. அந்த பூந்தி அப்படியே வச்சு அமுக்குனீங்கன்னா மறுபடியும் அது பொரிஞ்சு பொடியாக போகுமே தவிர லட்டு வருமா? அது லட்டாக மாறணும் என்ன பண்ணி ஆகணும்? ஒரு பசை பொருள் தேவை அதுக்கு, இல்லைங்களா? அப்போ ஜீராவை காய்ச்சி அதுக்குள்ளே இதை ஊற வச்சு அப்புறம் ஒரு அமுக்கணும்னா கம்ப்ரஸ் ஆகி நின்றுக்கும். அப்போ சின்ன சின்ன உருண்டைகள் அதெல்லாம் சேர்ந்த மொத்தமாக ஒரு உருண்டை. அது இது இந்த சைஸ் பிடிச்சா சாதா லட்டு, இப்படி பிடிச்சா திருப்பதி லட்டு. திருப்பதி லட்டே கட்டெரும்பாய் போச்சு வச்சுங்களேன். முதல்ல திருப்பதி லட்டு கழுவி உருண்டை மாதிரி இவ்வளோ பெருசு கொடுப்பாங்க. இப்போ நம்ம சைஸ் லட்டு தான் கொடுக்குறாங்க, திருப்பதின்னு சொல்லிக்கிறாங்க. நாம் அதை மினி லட்டு ஆக்கிக்கிட்டோம். நம்ம லட்டை மினி லட்டு ஆக்கிக்கிட்டோம். அதனால் இப்போ அது பெருசாக இருக்குது. இது மாதிரி லட்டே தேஞ்சு சின்னதாகும் போது பிரபஞ்சம் சின்னதாகவும் இருக்குமா என்ன? அப்போ எல்லா கோள்களும் அழிகின்ற போது உருமாறி போகும். அதனால் எந்த தோற்றத்தையும் உருவாக்க வேண்டும் என்றால் அந்த ஈர்த்து பிடிக்கின்ற திறம் உள்ளது காந்தலைக்கு மட்டும்தான். ஏன்னா அதுதான் ஒன்றொன்று ஈர்க்கவும் செய்யும், அதற்குள் இருந்து இயக்கத்துக்கான எதிர் அலையாக வெளிப்படவும் செய்யும். அப்போ 2 அலைகள், ரிப்பல்சிவ் அட்ராக்டிவ் என்ற 2 அலைகள் இணைந்த நிலை காந்தத்தில் தான் இருக்குது. அதனால் இந்த பிரபஞ்சம் முழுவதும் அனைத்து இயக்கங்களிலேயும் ஒரு இயக்க ஒழுங்கு என்ற விதி ஏற்படுவதற்கு காரணமே காந்தம்தான். அதனால் சீர் இயக்க ஆற்றல் காந்த சிறப்பு என உணர்ந்தால் காந்தமோ தோன்றி மறைந்து விடுகின்ற ஒரு தன்மாற்றம் என்று அறிந்துவிட்டால் எல்லா ஜீவன்களும் பிறக்கிறது சார்ந்ததுக்காகத்தான். இல்லை, எதுவுமே நிரந்தரம் இல்லை. இந்த அறிவு வந்துவிட்டால் போர் விளைக்க காரணமாம் தான் தனது எண்ணும். இது தெரியாததுனால தானே ஒரு மனுஷன் என்ன நினைக்கிறான், அவன் என்னமோ செத்து போயிட்டான், நான் அப்படியெல்லாம் சாக மாட்டேன், நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் நினச்சி முடிக்கிற வரைக்கும் இருப்பானான்றது ஒரு கேள்விக்குறி தான், இல்லையா? நினைக்கவே உயிர் போயிடுச்சுன்னா பாதியில் போக வேண்டியதுதான். அதனால் மனிதனுடைய அறிவு இயற்கை விதிகளை புரிந்து கொள்ளாத காரணத்தினால சாவு என்பது மற்றவங்களுக்கு தான் வரும், தனக்கு இல்லைன்னு நினைக்கிறான். ஸோ பூகம்பம் குஜராத்தில் மட்டும்தான் வரும், கோயம்புத்தூருக்கு இல்லைன்னு நினைக்கிறான், இல்லையா? அது எங்கே வேணால் வரலாம். இயற்கை அழிவு என்பது எந்த புள்ளியிலும் தோன்றலாம். அதை நிச்சயிக்கின்ற ஆற்றல் இயற்கை விதி, மனிதனுடைய அறிவு இல்லை. அது தெரியாததுனால எத்தனை வகையில் போர் அப்படின்னா நமக்குள்ளேயே அக்கப்போர் நடக்கும். அது குருட்சேத்திரம்னு சொல்லுமே, பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கு இடையே நடக்கின்ற யுத்தம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் உண்டு. இந்த அறியாமையினால் ஒரு மனிதனுக்கும் சக மனிதனுக்கும் இடையிலே குடும்பத்திலே சச்சரவுகள் உண்டு. இது விரிகின்ற போது இந்த வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கு இடையில் சச்சரவு உண்டு. இதே போல் ஒரு ஜாதிக்கும் இன்னொரு ஜாதிக்கும், ஒரு மாநிலத்திற்கும் இன்னொரு மாநிலத்திற்கும், இன்னும் இருக்கிற நிலைமை பற்றி மாநிலத்துக்கு உள்ளேயே சச்சரவு. அது 2ஆக உடைக்கிறதா, 1ஆக வச்சுக்கிறதா, அதுக்கு ஒரு சண்டை. அப்போ நாடுகளுக்கு இடையிலே யுத்தங்கள். இப்படி போர் என்பது ஏதோ 2 நாடுகளுக்கு இடையில் நடப்பது மட்டும் போர் அல்ல, தனி மனிதனில் தொடங்குகின்ற போர். அது உலகம் வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா அதே காந்தம்தான். இப்போ நமக்குள்ள இத்தனை தகராறுகள் வர்றதுக்கு யார் காரணம்?
மனசு தானே. மனசு என்ன பண்ணுது? என்னென்னமோ கணக்கு போடுது. அந்த கணக்கெல்லாம் யதார்த்த வாழ்க்கையில் இணையுதா, மேட்ச் ஆகுதான்னா எங்கேயும் மேட்ச் ஆக மாட்டேங்குது. மேட்ச் ஆகலைன்றதை ஏற்றுக்க முடியுதா மனசனால்? ஏற்றுக்க முடிய மாட்டேங்குது. உடனே நான் சொன்னதான் நடக்கணும், நான் செஞ்சது தான் கரெக்டுன்னு பாதிக்குது. ஒவ்வொருத்தரும் பாதிக்கிற போது யுத்தம் தானே வரும், இல்லைங்களா? இப்படி தன்னிலே தொடங்கி உலகம் வரைக்கும் முரண்பாடுகள். போர் என்பது ஒரு முரண்பாடு. போர் விளைக்க காரணமாம் தான் தனது என்னும். இது யார் காரணம்னா அந்த இறை நிலையே தான் எல்லாம் என்ற நிலை மறந்து தான் நான் நான் என்று தன்னை பிரித்து தனிமைப்படுத்தி பார்க்கின்ற ஆணவம். அந்த ஆணவம் என்ன பண்ணுது? தான் தனது என்ற இரண்டு நிலைகளிலே விரிகின்றது. தான் மட்டுமே உயர்ந்தவன் என்ற அதிகாரப்பற்று, எல்லாமே தன்னுடையது என்ற பொருள் பற்று, இரண்டு நிலைகளை விரிந்து அது 6 தீய குணங்களாக பேராசை, சினம், கடம்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்மனம், பான்மை, வஞ்சம் என்ற தீய குணங்களாக மாறி பொய், களவு, சூது, கொலை, கற்பு நெறி, தவறுதல் என்ற 5 பஞ்சமாக பாதங்களாக மாறி உலகம் முழுவதையும் அழித்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த மனம் என்ற இயக்கத்தை சீர்படுத்தி அந்த விரிவலையில் இருந்து ஈர்ப்பு அலை என்ற ஒரு நிலைக்கு போய்விட்டால், ஏன்னா அதுதான் நிலைத்தது, தெய்வம்தான் நிலையானது. அப்போ அழிகின்ற மனம் என்ற நிலையிலிருந்து அழியாத அறிவு நிலையிலே பக்குவப்பட்டு விட்டால் இப்போ எங்கே சிக்கல் வர முடியும்? எங்கே பழக்கம் ஜெயிக்க முடியும்? எங்கே முரண்பாடு வர முடியும்? எங்கே பேதங்கள் வர முடியும்? எதுவுமே வராது. அதனால் இந்த தான் தனது என்னும் எழுச்சி பொருள், புகழ், செல்வாக்கு, புலன்மயக்கம் வாழ்வில் வேரழிக்கும். ஏன்னா இயற்கையாக நம்ம அழியணும்னு சொன்னால் 120 வருஷம் ஆகும். ஒரு மனிதன் பிறந்துட்டான், இவன் மறுபடியும் இயற்கை நீதிப்படி முடிய வேண்டும் என்றால் 120 ஆண்டுகள் ஆகும். ஆனால் இன்னைக்கு யார் 120 வருஷம் வாழ முடியுது? இதற்கிடையில் எத்தனை வகைகளில் மனிதன் முடிந்து போகிறான். இது வாழ்க்கையின் வேர் அழிக்கிறது. அந்த ஆணி வேற ஆட்டம் கண்டு போயிடுது. காரணம் இந்த தான் தனது என்பது 6 தீய குணங்களாகவும் 5 பழிச்செயலாக மாறியது. வேரடிக்கும் அருகுணங்கள் 5 பழி செயல்கள். இதெல்லாம் விளையாது நட்பு, அன்பு, கருணை இவை ஓங்கும். எப்போ? அறிவு விழிவடைந்தால். இந்த உடல் என்ற எல்லையை தாண்டி அறிவு தன் மூல நிலையில விரிவடைந்து விட்டால் அனைத்தையுமே தன்னுள் பார்க்கக்கூடிய தகைமை வந்துவிடும். அவ பிரபஞ்சத்தையே தனக்குள் பார்க்கின்ற பக்குவம் வருகின்ற போது இதில் யார் வேற? இந்த கீதை உபன்யாசத்தில் ஒரு அருமையாக கருத்து பார்த்தோம். இந்த ராமகிருஷ்ணன் சொன்னதுன்னு நினைக்கிறேன். இப்போது நல்ல சுவையான உணவு சாப்பிட்டுருக்குறோம், நாக்கு அழகாக புரட்டி புரட்டி போட்டு கொடுத்துட்ருக்கு, பல்லு மென்று அரைச்சிக்கிட்டு இருக்குது. இது ஒரு நட்பு இல்லைங்களா? இது கரெக்டாக திருப்பி போடுறதுக்கும் அது கரெக்டாக மெல்றதுக்கும் ஒரு சரியான கோஆர்டினேஷன் இருக்குது. இடையில ஏதோ ஒரு எண்ணம் வந்துச்சு, இல்லை ஒரு டிவியில் டக்கு நமக்கு பிடிச்ச ஒரு சீரியல் வந்து ஒரு காட்சி வந்துச்சு, உடனே மனசு அங்கே டைவெர்ட் ஆச்சு. உடனே இங்கிருந்த மனசு கொஞ்சம் வெளியே போச்சா, இந்த நாக்கு புரட்டி போடுறதுக்கும் பல்லு கடிக்கிறதுக்கும் ஒரு சின்ன முரண்பாடு வந்துருச்சுங்க. சிக்கினது யாரும் நாக்கு, நறுக்குன்னு ஒரு கடி. இப்போ நாக்கு எப்படி வலிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உயிர் போகிறமா வலிக்குது. ஆனால் என்னைக்காவது யாராவது தன்னுடைய கணத்தில் ஓங்கி குத்திக்கிட்டாங்களா, சனியை எப்படி போட்டு கடிச்ச நாக்கு அப்படின்னு? ஏன்? நாக்கு நம்மளுது, பல்லு நம்மளுது. இப்போ யார் நொந்துக்கிறது? கடி வலிக்க தான் செய்யுது, ஆனால் யார் நொந்துக்கிறது? அப்புறம் அந்த நாக்கு புண்ணாகி புண்ணு சரியாதுக்கு 4 நாள் 1 வாரம் ஆகும் இல்லையா? இது மாதிரி எப்படி நம்முடைய நாக்கு நம்முடைய பல்லு நினச்சதுனால
பல்லு செய்த தவறோ நாக்கு செய்த தவறோ நம்ம கேட்டோமா, யார் இப்போ தப்புனது? இப்போ நீ சரியாக புரட்டி போடலையா, இவன் சீக்கிரமாக அமுக்கிக்கிட்டானா அப்படின்னு ஏதாவது வாதம் பிரதிவாதம் நடத்தினோமா? ஒன்றும் நடத்தலை. அதை அப்படியே மறந்துட்டோம். அதுபோல் எல்லோரும் நமக்குள், இந்த பிரபஞ்சத்திற்குள் எல்லாம் சகமாக வாழ்கிறோம் என்ற உணர்வு வந்துவிட்டால், இப்போ யார் தப்பு பண்ணான்னு விசாரிக்கிறதுக்கு ஒருத்தர் வேணுமா? சரி, ரைட் அப்படின்னு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம்தான் வருமே தவிர குற்றவாளி பாவி என்று பிரித்து பார்க்கவே முடியாது, இல்லைங்களா? அதனால் அறிவு விரிவடைகின்ற போது அனைத்தும் ஒன்றுதான் என்ற அந்த தகமை வருகின்ற போது ஏற்பு திறம் வந்துவிடும். அந்த ஏற்பு திறத்தில் என்னெல்லாம் நன்மை வரும் என்றால், 6 தீய குணங்கள் எழுச்சி பெறுவதும் இல்லை, 5 பாவங்கள் விளைவதும் இல்லை. அதற்கு மாறாக நட்பு, அன்பு, கருணை இவை ஓங்கும். இப்போ நட்பு அதிகமானால் யார் யாருக்கு துன்பத்தை செய்வாங்க? அன்பு மலர்ச்சி அடைந்தால் எந்த ஜீவனிலே பேதத்தை பார்க்க முடியும்? கருணை வெளிப்பட தொடங்கிவிட்டால் யாருக்கு வறுமை இருக்கும்? யாருக்கு துன்பம் இருக்க முடியும்? ஆசை, கோபம், களவு கொள்பவன் பேசத் தெரிந்த மிருகம். அன்பு, நன்றி, கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். அதனால் தெய்வத்தை எங்கேயோ தேடுகிறான் மனிதன். ஆனால் தன்னுள் இருக்கின்ற தெய்வத்தை அடையாளம் காண முடியவில்லை. ஆனால் அழகாக சொன்னார் ராமகிருஷ்ண பரமஹம்சர், தேக ஆலயத்தில் தெய்வத்தை காண முடியாதவன் அகில அண்டத்திலும் காண முடியாது. நீ எந்த கோயிலுக்கு போய் நுழைஞ்சு வெளியே வந்த என்ன, பிரபஞ்சத்திலே பார்க்க முடியாதுன்ட்டார். அதனால் நமக்குள் இருக்கின்ற ஒரு தெய்வ தன்மை, அது அன்பு, கருணை என்ற வெளிப்பாட்டிலே மலரும். அதை மலர்ச்சி பெறுவதற்கு காரணம் அறிவு. அறிவு விரிவடைந்தால் அன்பு, கருணை மலர்ச்சி அடையும். அறிவு விரிவடைவதற்கு என்ன செய்யதாகணும்? மனதை ஜெயிக்கணும். மனதை ஜெயிப்பதற்கு என்ன செய்தாகணும்? மன ஓர்மைக்கான பயிற்சிகளை செய்தாகணும். அந்த பயிற்சிக்கு தியானம், தவம் என்று பேர். அதனால் தவத்தால் மட்டுமே மனதை கட்டுப்படுத்த முடியும். மனதை கட்டுப்படுத்தினால் மட்டுமே அறிவாக மாறும். அறிவாக மாறினால் மட்டுமே அன்பு, கருணை, நட்பு வெளிப்படும். அது மட்டுமே அனைத்து சிக்கல்களுக்கும் தீர்வாகும். அதனால் இந்த உலகத்தில் எந்த மனிதனுக்கும், எந்த ஜீவனுக்கும், எந்த காலகட்டத்திலும், எந்த வகையிலும் துன்பங்களும் இல்லை, குறைகளும் இல்லை. ஆனால் அதை புரிஞ்சு பயன்படுத்திக் கொள்வதற்கு அறிவு முழுமை பெற வேண்டும். அதற்கு ஏற்ற வாழ்க்கை நெறிகளை சமுதாயத்தில் ஒரு பண்பாடாக, கலாச்சாரமாக மாறணும். அதுதான் உண்மையான பண்பாடு. அது வந்துவிட்டால் இந்த உலகம் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள், இல்லையா? எந்த விதமான சட்டத்திட்டங்களோ அரசியல் சாசனங்களோ தேவையே கிடையாது. எல்லாம் அவங்கவுங்க அடிப்படை தேவை நிறைவு செய்து கொண்டு ஆனந்தமாக வாழ்ந்துட்டு போக வேண்டியது தான். அதை பாரதியார் சொன்ன மாதிரி, இங்கே மனிதனுக்கு என்ன வேலை என்றால், மேதினியில் நும் தொழில் காதல் செய்வது கண்டீர். அன்பு செலுத்துவது ஒன்று தான் இங்கே வேலையை. நமக்கு ஒரு வேலையும் இங்கே இல்லை. அன்பு செலுத்துவதற்கு தவறியதனால்தான் பல வகையான பிணக்குகளை ஏற்படுத்தி கொண்டு அந்த பிணக்குகளை தீர்ப்பதற்கு எத்தனையோ வகைகளில் அறிவை தீட்டிக்கிட்டு இருக்கிறோம். இது நேர் எதிரான ஒரு வாழ்க்கை முறை. இதிலிருந்து திரும்பி இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை முறைக்கு மனிதன் தன்னை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ தான் நாமளும் நல்லா இருக்கலாம், குடும்பம் நல்லா இருக்கும், உறவுகள் நல்லா இருக்கும், சமுதாயம் நல்லா இருக்கும், உலகம் நல்லா இருக்கும். நான் மட்டுமே நல்லா இருந்தால் போதும் நினச்ச யாரும் நல்லா இருந்தது இல்லை. எல்லோரும் நல்லா இருந்தால் நல்லது நினச்சவங்க அழிஞ்சு போகிறதும் இல்லை. உடல் சாகும், ஆனால் அவங்களுடைய கருத்துக்களோ அவருடைய புகழோ சாவதில்லை.
அதனால்தான் துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தார் எண்ணிக்கொண்டற்று என்ற வள்ளுவ பெருந்தகை. வாழ்க்கையை தெரிந்த நிலையிலிருந்து வாழ்ந்து கண்ட மகான்களுடைய பெருமைகளுடைய சிறப்பை சொல்லணும்னா எவ்வளோ பெருசுன்னா, இந்த பூமியில் இதுவரைக்கும் எத்தனை மனிதர்கள் வந்து வாழ்ந்து முடிஞ்சு போயிருப்பாங்கன்னு எண்ணி சொல்ல முடியுமா? வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று சொல்ல முடியாது. அதுபோல் அறிவிலே மலர்ச்சி அடைந்த மகான்களுடைய வாழ்க்கை சிறப்புகளை விலைக்கு சொல்ல வார்த்தைகளும் இல்லை. அந்த சிறப்பை மகான் மட்டும்தான் பெற முடியுமா? ஒருத்தர் தான் பெற முடியுமா அப்படின்னா இல்லை, எல்லாரும் பெறலாம். அப்போ எல்லாரும் பெறக்கூடிய வகையில் வாழ்க்கை நெறிமுறைகளை வகுத்து கொடுக்குறாங்க மகான்கள். ஆனால் கொஞ்சம் அதை அக்கறையோட பொறுப்புணர்ச்சியோட அதை செயல்படுத்தணுமா வேண்டாமா, இதுதான் கேள்வி. அப்போ செயல்படுத்த வேண்டும் என்றால் அந்த தத்துவங்களிலே தெளிந்த அறிவு இருக்கணும், அந்த தத்துவத்தின் மீது ஒரு பொறுப்பு இருக்கணும், அக்கறை இருக்கணும், ஸ்ரத்தை இருக்கணும். அப்போ அதுவே வாழ்க்கையை செயல்பாடாக மாற்றம் பெறும். அப்போ தினசரி 24 மணி நேரம் அப்படின்னா இந்த 24 மணி நேரத்தை நம்ம சரியாக பிரிச்சுக்கிறோம். இப்போ என்னென்ன காரியங்களுக்கு எத்தனை நேரம் தேவையாக இருக்குது. அப்போ அதில் ஒரு 2 மணி நேரம் நம்மளால் ஆன்மீகத்திற்கு என்று ஒதுக்க முடியுமா முடியாதுன்னு பாருங்களேன். 24 மணி நேரம் நமக்கு ஆண்டவன் கொடுத்துருக்குறான். இதில் நமக்காக ஒரு ஆத்ம திருப்திக்காக ஒரு 2 மணி நேரம் நம்மளால் ஒரு நாளைக்கு ஒதுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு பாருங்கள். இந்த கேள்வி எழுப்பி சிந்தனை செய்து பார்த்தா தான் ஒதுக்க முடியுமென்ற ஒரு பதில் வரும். ஆனால் அதுக்கு இன்னொரு சிந்தனை என்ன தேவைன்னா, இந்த வாழ்க்கையில் நாம் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ், அழிவுகள் என்னன்றதை பற்றிய அறிவு வேணும். அந்த அறிவும் இந்த நிறைவான வாழ்க்கையை பற்றிய அறிவும் ரெண்டையும் இணைத்து பார்க்கணும். அதாவது ஆன்மீகத்தை புறக்கணித்ததால் நாம் அடைந்த நட்டங்கள் என்ன ஒரு கணக்கு, ஆன்மீகத்தை பேணுவதால் நாம் பெறுகின்ற நன்மைகள் என்ன இன்னொரு கணக்கு. இந்த 2 கணக்கு கூட்டினா மொத்த விடை அதான் வாழ்க்கை. ஒன்று தவிர்க்குது, இன்னொன்று நல்லதை கொடுக்குது. அப்போ தீயதை அழித்து நல்லதை கொடுக்குற போது 2 பங்கு நன்மை வரும். தீயதை அழிப்பது ஒரு நன்மை, மேலும் நல்லதை உருவாக்குவது 2வது நன்மை. அப்போ 2 பங்கு நன்மைகளை கொடுப்பது எது என்றால் லௌகிகமாக ஆன்மீகமாக என்றால் ஆன்மீகம் தான் கொடுக்குது. ஏன்னா ஆன்மீகம் லௌகிகத்தை பொறுப்பெடுக்கிறது. இயற்கையாக உள்ள உடல் சார்ந்த வாழ்க்கை தேவைகளை பெறுவதற்கோ துய்த்து அனுபவிப்பதற்கோ வைத்து பாதுகாப்பதற்கோ இயற்கை தடை செய்வதில்லை, தத்துவங்கள் தடை செய்வது இல்லை. மாறாக அந்த லௌகிக வாழ்க்கையிலே துன்பங்கள் வராமல் ஒரு பாதுகாப்பு அரணாக அமைவது தான் ஆன்மீகம். அப்போ இந்த ஆன்மீகம் வாழ்க்கைக்கு தேவையில்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? இப்போ தேவைன்னா அதுக்குள்ள பயிற்சிகள் வரணுமா இல்லையா? ஆன்மீகம் தேவை தான். ஆனால் வர்றாங்க, நீங்கள் அப்படியே வாழ்த்துறீங்கன்னா நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னா போதுமா? எத்தனை பேர் கொடுக்க முடியும்? அதனால் நம்ம பசிக்கு நம்ம தான் சாப்பிட்டாகணும் இல்லையா? எனக்காக நீ அழுதால் இயற்கையில் நடக்கும். எனக்காக உணவு உண்ண எப்படி நடக்கும்? பசி எனக்கு, நீங்கள் பேசிட்டே நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன், எனக்கு பசி தீருமா இல்லையா? அப்போ அவங்கவுங்க பசி அவங்க தான் சாப்பிட்டாகணும். அப்போ எனக்காக நீ உண்ண எப்படி நடக்கும்? அதுபோல் நமக்கென்று பூமியிலே கடமைகள் உண்டு, அதை நமக்காக நம் கையால் செய்வது நன்று. சினிமா பாட்டு தான், சித்திர பாட்டு புரியாது நமக்கு. சினிமா பாட்டு புரியுதில்லை, அதையும் புரியாத மாதிரி பாடுறதில் இப்போ நம்பர் 1 ஆக்கிக்கிட்டு இருக்கிறோம். நல்ல பாட்டுகளை கேட்ட இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு அதையும் ஓரங்கட்டி இப்போ எல்லாம் மனிதனை ஒட்டு மொத்தமாக சமாதி கட்டுறதுக்கு என்னால் தேவை இருக்கோ அதெல்லாம் நல்லா உரம் போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான்.
அவன் பிரச்சனைகள் எப்படி இருக்கும், எப்படி தீரும்? அதனால் இந்த உலகத்திற்கே வழிகாட்டி ஆன்மீகம்தான். ஆன்மீகத்தை புறக்கணித்த உலகம் நிம்மதி வாழ முடியாது. அப்போ ஆன்மீகத்துடைய அடிப்படை சாரம் என்ன? அறிவை அறிவதே ஆன்மீகம். அதாவது அறிவை அறிந்த தெளிவே ஞானம் என்கிறார் மகர்ஷி. அறிவுதான் அனைத்தும். அதனால் நம்ம எப்படி எந்த கோணத்தில் தத்துவங்களை சிந்தித்தாலும் திரும்ப திரும்ப அறிவு, மனசு, வாழ்க்கை அனுபவங்கள், இன்ப துன்பங்கள், லாப நட்டங்கள், இறை நீதி இப்படி தான் வருமே தவிர இதை வேறு எந்த தவிர்த்து வேறு என்ன இருக்குது பேசுகிறதுக்கு? இல்லைங்களா? வேறு என்ன அவசியம் நமக்கு இதை விட்டால்? அதனால் இந்த மாற்றத்தை நமக்குள் ஒரு தரமாற்றமாக ஏற்படுத்தணும். தரமாற்றம்னா நம்ம உடல் செல்களிலேயே மாற்றம் ஏற்படும். அப்போ உயிர் துகள்களிலே, உடல் செல்களிலே, மன அலைகளிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற பொழுது தான் அது நிரந்தரமான மாற்றமாக அமையும். அந்த நிரந்தர மாற்றத்தை கொடுப்பது நிரந்தரமாக இருக்கின்ற அறிவு தான் கொடுக்கும். அப்போ நிலைத்த அறிவை அறிந்து அந்த நிலையிலே மறக்காது இருக்கணும். அது மகர்ஷி ஒரு கவிதை சொல்கிறோம், மேன்மையுள்ள பேரின்ப ஊற்றா முன்னில் மிதக்கின்றேன் காப்பாய் இந்நிலை மாறாமல். ஏன்னா புலன் கவர்ச்சி நிறைய இருக்கும் சமுதாயத்தில், அது இழுத்துக்கிட்டே இருக்கும். அது எதிர்த்து நின்று வரமாட்டேன்னு ஜெயிக்கிறதுக்கு வைரக்கம் வேணுமா இல்லையா? அந்த வைரக்கத்தை யார் கொடுக்க முடியும்? இறைவன் தான் கொடுக்கணும், அறிவு தான் கொடுக்கணும். இப்போ மேன்மையுள்ள பேரின்ப ஊற்று, ஆனால் அது கிடைக்கவும் செய்யுது. ஆனால் கிடைச்சதை தவற விடாமல் இருக்கிறதுக்கு அது இறைவன் தான் நமக்கு துணை செய்யணும். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அந்த வகையில் இந்த வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்வோம் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வையகம்.